அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 6 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாசி மாதத்தின் முகூர்த்த தினமான இன்று கூடுதலான டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என பத்திரப்பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. இன்று ஒரு சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு டோக்கன்களும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு டோக்கன்களும், அதிகளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு விழாக்களோடு ஏற்கனவே வழங்கப்படும் 12 தட்கல் முன்பதிவு டோக்கன்களுக்கு கூடுதலாக 4 தட்கல் முன்பதிவு டோக்கன்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டும் உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் மார்ச் 11ஆம் தேதி 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகை, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும், மேலும் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டிலிருந்து காஷ்மீருக்கு ரயில் சேவை தொடங்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து காஷ்மீருக்கு 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் சேவை தொடங்கப்படவும் உள்ளது. கன்னியாகுமரியில் இருந்தோ அல்லது ராமேஸ்வரத்தில் இருந்தோ காஷ்மீருக்கு ரயில் இயக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. நான்காவது அறிவிப்பு: நடப்பாண்டு மார்ச் 13 முதல் மார்ச் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ள தேர்வுகளுக்கான முதுநிலை கியூட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. மார்ச் 20ஆம் தேதிக்கு பின்னர் நடைபெறும் தேர்வுகளுக்கு பின்னர் ஹால் டிக்கெட்டுகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: 2025-26ஆம் கல்வியாண்டு சேர்க்கைக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் திருத்தம் செய்ய நாளை கடைசி நாள் ஆகும். கடைசியாக 6வது அறிவிப்பு: இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டும் உள்ளது. வருவாய் வரக்கூடிய கோயில்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரியானது விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 6 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.